ஒரு பொன் மாலை பொழுது சிங்கப்பூர் விமான நிலையத்தின் வெளிவட்ட சாலை பகுதியில் தன்னுடைய நண்பருடன் நடைபயிற்சி மேற்கொண்டு இருந்தார் கவி பேரரசு வைரமுத்து. அப்போது எதிரே வந்த பெரியவர் வைரமுத்துவை அடையாளம் கண்டு கொண்டார். வைரமுத்து எழுதிய ஆயிரக்கணக்கான பாடல்களில் தன் மனதுக்கு மிகவும் நெருக்கமான பாடல் என்று பொற்காலம் படத்தில் இடம்பெற்ற தஞ்சாவூர் மண்ணு எடுத்து பாடலை குறிப்பிட்டார். ஏன் அந்த பாடலின் மீது மட்டும் அதீத பிரியம் என்று கேட்டார் வைரமுத்து. தங்களது மூதாதையர் 3 தலைமுறைகளுக்கு முன்பாக சிங்கப்பூரில் வந்து குடியேறிவிட்டதாகவும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தனக்கு சொந்த ஊர் எது என்பது தெரியாது என்றும் ஏக்கத்தோடு குறிப்பிட்டார் அந்த பெரியவர். தஞ்சாவூர் மண்ணு எடுத்து பாடலில் வரக்கூடிய பல ஊர்களில் ஏதேனும் ஒன்றாக தன் ஊர் இருக்கலாம் என்று எண்ணுவதால் தனக்கு மிக நெருக்கமான பாடலாக அது மாறியதாக குறிப்பிட்டார் அந்த பெரியவர். அவர் விலகிச் சென்ற பிறகுதான் தெரிந்தது அந்த பெரியவர்தான் அன்றைக்கு சிங்கப்பூரின் அதிபராக இருந்த SR நாதன் என்பது. தன் சொந்த ஊர் எந்த ஊர் என்பது தெரியாத வலிக்கு வைகை அணைக்காக தன் சொந்த ஊரை இழந்த வைரமுத்து எழுதிய வார்த்தைகள்தான் ஆறுதல் அளித்தன. மேட்டூரில் பிறந்த ஒருவரையும் சிங்கப்பூரின் அதிபரையும் ஒரே புள்ளியில் இணைத்தது மண்ணும் மொழியும் தான். 1980ஆம் ஆண்டு இந்த மண்ணும் மொழியும் 3 பேரை இணைத்ததால் தான் தமிழ் திரையில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. மார்ச் 10, 1980 அன்று தலைப்பிரசவத்திற்காக தன் மனைவியை மருத்துவமனையில் அனுமதித்திருந்த வைரமுத்துவுக்கு பாரதி ராஜாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. உட்லண்ட்ஸ் ஹோட்டல் அறை எண் 410க்கு உடனடியாக விரைந்தார் வைரமுத்து. புது கவிதை எழுதுவோர் திரைப்பாடல்களின் கட்டுக்குள் எழுத மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தார் இளையராஜா. வாய்ப்பு கொடுப்போம், வந்தால் நல்லது என்று வைரமுத்துவுக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டு இருந்தார் பாரதி ராஜா. வந்து சேர்ந்த கவிஞருக்கு மெட்டு வாசித்து காட்டப்பட்டது. எதிர்கால கனவுகளோடு தெரிந்து கொண்டிருக்கும் இளைஞன் இயற்கையை வர்ணித்து பாடுவதாக சூழல் சொல்லப்பட்டது. பொன்மாலை பொழுது என்று வார்த்தைகளை வார்க்கத் தொடங்கிய வைரமுத்து வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள் என்று சொல்ல சொல்ல எல்லோருடைய முகத்திலும் பரவசம். நிழல்கள் திரைப்படத்தின் மூலமாக நிஜமானது கவிஞரின் கனவு. ஏற்கனவே ஏராளமான கவிஞர்கள் சொல்லி தீர்த்த காதலை அதுவரை சொல்லாத வார்த்தைகளில் வடிக்க விரும்பினார் வைரமுத்து. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது என்று கற்பனை கடைவெறித்த போது தமிழர்கள் சொக்கி போயினர். கொஞ்சம் இரு, நெஞ்சு பொறு, தாவணி விசிறிகள் வீசுகிறேன் என்று ஒரு காதலியின் கரிசனத்தை பதிவு செய்த போது பரவசமானார் கமலஹாசன். இந்த தாவணி விசிறிகள் என்ற வார்த்தையை எங்கு பிடித்தீர்கள் என்று வைரமுத்துவின் ராஜ பார்வையை வியந்து கேட்டார் கமல். பொன்மாலை பொழுது மூலமாக உருவான இளைஞர் கூட்டணி தமிழ் திரைக்கு புதிய சூரியோதயத்தை காட்டியது. திரைப்பாடல்களுக்கு என்று ஒரு நடை இருக்க அதிலும் கவிதையை புகுத்த முடியும் என்று புறப்பட்டார் வைரமுத்து. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ, அது மழையோ என வானம் வரை உயர்ந்த கற்பனை தமிழ்நாட்டின் திறந்து கிடந்த காதுகளுக்கு தீனியிட்டு நிறைத்தது. பாலச்சந்திரன் தண்ணீர் தண்ணீர் படத்திற்கு எல்லா பாடல்களையும் எழுதுவதற்கு ஒப்பந்தமாகி இருந்தார் கவியரசர் கண்ணதாசன். 2 பாடல்கள் மட்டுமே பதிவான நிலையில் திடீர் என்று அவர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல நேரிட்டது. பாடல் பதிவை விரைந்து முடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த பாலச்சந்தர் கண்ணதாசனிடம் தொடர்பு கொண்டு பேசினார். தான் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் என்றும் வேறு யாரையாவது வைத்து பாடல்களை எழுதி கொள்ளும்படியும் சொல்லிவிட்டார் கண்ணதாசன். வைரமுத்துவை எழுத வைக்கலாம் என்று பாலச்சந்திரனிடம் படக்குழு சொல்ல அவரும் ஒப்புக்கொண்டார். ஆனால் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுக்கு இதில் உடன்பாடு இல்லை. கவிஞரின் இடத்தில் புதிய இளைஞரா என்று அரைக்குறை மனதோடு சம்மதித்தார். தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் ஒரு கிராமத்து மக்கள் தாங்களே கால்வாய் ஒன்றை வெட்டும் முயற்சியில் இறங்குகின்றனர். அவர்களின் எழுச்சியை வெளிப்படுத்தும் பாடலாக அமைய வேண்டும் என்பது சூழல். தண்ணீர் இன்றி தவிக்கும் மக்களின் எழுச்சியை வெளிப்படுத்த கட்டுக்கடங்காத காட்டாற்று வெள்ளம் போன்ற மெட்டு ஒன்றை கொடுத்தார் MSV. சவாலை தனக்கு சாதகமாக்கிக் கொள்வது என்ற தீர்மானத்துடன் வந்த வைரமுத்து தடதடத்த மெட்டுக்கு பொருத்தமான வார்த்தைகளை தொடுத்தார். வறுமை எங்கள் வீட்டில் வந்து வசதியாக வாழுதே என்று வறுமைக்கும் செழுமையான வார்த்தைகளை வடித்தெடுத்த கவிஞரை கட்டித் தழுவி பாராட்டினார் MSV. வானம் எனக்கு ஒரு போதி மரம் என்று வான் பார்த்து வழிநடந்த வைரமுத்துவை இந்த உச்சிக்கு உயர்த்தி பிடித்தது தமிழ். இயக்குனர் ஸ்ரீதரின் நினைவெல்லாம் நித்யா படத்திற்கு ஒரு பாடலை எழுதும் வாய்ப்பு கவிஞருக்கு வந்தது. வழங்கப்பட்ட மெட்டுக்குள் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் என்று காதலியை வர்ணிக்கும் வார்த்தைகளை அடைத்த
வைரமுத்துவின் வித்தையை கண்டு வியந்த ஸ்ரீதர் அந்த படத்தின் அத்தனை பாடல்களையும் வைரமுத்துவுக்கே கொடுத்தார். அதுவரை ஒலித்திடாத சொல்லாடல், மறுமுறை கேட்க வைக்கும் உவமைகள், வாயோடு ஒட்டிக்கொள்ளும் வட்டார வழக்கு என்று தன் கற்பனை மூலமாக தமிழுக்கு புது ஒப்பனை செய்தார் வைரமுத்து. ஒரு காதலன் தன் காதலியை வர்ணிக்கும் பாடல்கள் பல்லாயிரக்கணக்கில் தமிழில் வந்திருக்கின்றன. ஆனால் குழல் வளர்ந்து அலையானதே, இரவுகளின் இழையானதே என்று கூந்தலை வர்ணித்த வார்த்தைகள் தலைச்சாயம் பூசுவோரையும் காதலால் தடுமாற வைத்தன. கதாநாயகன் தன் காதலியை பார்த்து ஒரு பாடல் பாடுகிறான். கால ஓட்டத்தில் வேறு ஒருவருடன் திருமணமாக்கி அந்த வாழ்வையும் பறிகொடுக்கிறாள் காதலி. விதவையாக நிற்கும் போது அவள் நிலை கண்டு வருந்தே ஒரு பாடல் பாடுகிறான் காதலன். இந்த இரண்டு சூழலுக்கும் பொருத்தமாக ஒரு பல்லவி வேண்டும் என்றார் எஸ்பி முத்துராமன். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே என்று தொடங்கி வைரமுத்து வடித்த கவிதை புதுக்கவிதை திரைப்படத்தில் இடம்பெற்றது. பார்வையிழந்த ஒருவன் தன் காதலியின் கால்கொலுசின் ஒளிவழியே அவளை காண்கிறான். பின்னாளில் அவனுக்கு பார்வை வந்தபோது அவள் அவனோடு இல்லை. தன் ஜீவனில் கலந்துவிட்ட குலுசுலியை ஒரு கச்சேரியின் போது கேட்கிறான். விழியில்லை என்னும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய் என்று இறைஞ்சும் அவனுடைய நெஞ்சத்திற்கு வரிகளை வாரி இறைத்தார் வைரமுத்து. ஒளிப்பதிவு கூடத்தில் இந்த பாடல் பதிவான போது தனக்கு ஏற்பட்ட அதிர்வு அதன் பின்னர் நிகழவே இல்லை என்கிறார். வாழ்வில் ஒருமுறை நேர்ந்தால்தான் அது அபூர்வம், சங்கீத ஜாதி முல்லை ஒரு அபூர்வம் என்று சிலாகிக்கிறார் வைரமுத்து. அன்றைய காலகட்டத்தில் மொழிமாற்ற படங்களின் பாடல்கள் அத்தனை வரவேற்பு பெற்றதில்லை. ஆனால் தெலுங்கில் இருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்ட சலங்கை ஒலி படத்தின் பாடல்களை பார்த்தவர்கள் இது மொழிமாற்றம் செய்யப்பட்ட படமா என்று ஆச்சரியப்பட்டனர். அந்த அளவிற்கு உதட்டசைவில் அப்படியே ஒத்துப்போகும் வகையிலும் தமிழின் கவிதை நயத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் பாடல்களை படைத்திருந்தார் வைரமுத்து. கதை, கதாபாத்திரத்தின் தன்மை, பாடல் இடம்பெறக்கூடிய சூழல் ஆகியவற்றை உள்வாங்கிக் கொண்டு அதில் கவிதையையும் புகுத்தி பாடலை படைப்பது வைரமுத்துவின் பாணி. இது மிகச்சிறப்பாக ஒருங்கிணைந்த ஒரு பாட்டு என்று சிந்து பைரவி திரைப்படத்தில் இடம்பெற்ற 400 சிந்து பாடலை குறிப்பிடுகிறார் வைரமுத்து. இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ என்று பாடலில் அவர் எழுப்பிய கேள்வி ரசிகர்களின் இதயத்தை பதம் பார்த்தது. இந்த பாடலை பாடிய சித்ரா அந்த ஆண்டின் சிறந்த பின்னணி பாடகைக்கான தேசிய விருதையும் பெற்றார். தலையில் நரைக்கூடிய ஒருவருக்கும் அந்த ஊருக்கு இறை தேடி வரக்கூடிய இளம் பறவைக்கும் இனம் புரியாத நேசம் மலர்கிறது. பொருந்தா காதலை சொன்ன பாரதிராஜாவின் இந்த கதைக்கு தன் வரிகளின் மூலமாக மரியாதை செய்தார் வைரமுத்து. மந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு என அந்த பெரிய மனிதரின் பேராண்மையை தேனி மாவட்டத்தின் வட்டார வழக்கில் பதிவு செய்து தன் முதல் தேசிய விருதை தட்டிச் சென்றார் வைரமுத்து. 6 ஆண்டுகள் இணைந்து காலத்தால் அழியாத பல பாடல்களை படைத்தது இளையராஜா வைரமுத்து என்னும் இசை கூட்டணி. மண்ணும் மொழியும் சேர்ந்து கட்டிய அந்த கூடு ஏதோ சில காரணங்களால் கலைந்து போனது. வருத்தங்களும் திருத்தங்களும் தானே வாழ்க்கை என்பதை உணர்ந்திருந்த வைரமுத்து பொன்மாலை பொழுதில் தொடங்கிய தன் பயணத்தின் புதிய விடியலுக்காக காத்திருந்தார். 1992ஆம் ஆண்டு அந்த நேரம் கூடியது. மணிரத்னம் இயக்கக்கூடிய புதிய படம் ஒன்றுக்கு பாட்டெழுத அழைப்பு வந்தது. ஏ.ஆர். ரஹ்மானின் முதல் திரை மெட்டுக்கு தன் ஆசைகளை எல்லாம் கோர்த்து அலங்கரித்தார் வைரமுத்து. இந்த பாடல் அவருக்கு 2வது தேசிய விருதையும் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு முதல் தேசிய விருதையும் பெற்றுத்தந்தது. 90களின் தொடக்கத்தில் பாலச்சந்திரன் கவிதாலயா நிறுவனம் தயாரித்த வானமே எல்லை, அண்ணாமலை, ரோஜா என்று 3 படங்களுக்கும் வைரமுத்து தான் எல்லா பாடல்களையும் எழுதினார். அண்ணாமலை திரைப்படத்தில் கொண்டையில் தாழம்பூ பாடல் உருவாகி கொண்டிருந்தது. கூடையில் என்ன பூ, குஷ்பு என்று ஜனரஞ்சகமான வரிகளை இட்டிருந்தார் வைரமுத்து. அதற்கு படக்குழுவில் மாறுபட்ட கருத்து இருந்த நிலையில் அங்கு வந்தார் ரஜினி. அவரிடம் பாடல் பாடி காட்டப்பட்டது. குஷ்பு என்ற பெயரை கேட்டதும் வளர்ந்த ரஜினி, அப்போ என் பெயர் வருமா என்று ஆசையாக கேட்க, என்றுமே ராஜா நீ ரஜினி என்று பாடல் பதிவானது. ரோஜாவுக்கு பின் மணிரத்னம், ஏ.ஆர். ரஹ்மான், வைரமுத்து என்ற புதிய கூட்டணி அடுத்தடுத்த அசுர பாய்ச்சல்களை நிகழ்த்தியது. பம்பாய் திரைப்படத்தில் கட்டுக்காவல்களை கடந்து காதலனை தேடி வரும் காதலி இன்று கண்ணீரும் தித்திக்கிறதே என்று கரைந்தது ரசிகர்களின் இதயங்களில் நிறைந்தது. அந்த காலகட்டத்தில் உருவான ஷங்கர், ஏ.ஆர். ரஹ்மான், வைரமுத்து என்ற மற்றொரு கூட்டணியும் தமிழ் ரசிகர்களுக்கு இசைத்தேன் வார்த்தது. ஜீன்ஸ் திரைப்படத்தில் ஒரு பிரம்மாண்டமான சூழலுக்கு பாட்டு எழுதும் வாய்ப்பு வந்தது. உலகின் 7 அதிசயங்களின் வழியே அந்த பாட்டு பயணிக்கிறது. அதனூடே காதலியை வர்ணித்து காதலன் பாடுவதாக அமைய வேண்டும் என்கிறார் ஷங்கர். காட்சியில் காட்டாத அதிசயங்களை எல்லாம்
பாடலில் பட்டியலிட்ட வைரமுத்து, உலகில் 7 அதிசயங்கள் 8வது நீ என்று காதலியை சொல்வதாக கற்பனையாக பறக்கவிட்டார். அது என்னவோ ஐஸ்வர்யா ராய்க்கு எழுதும்போது மட்டும் கர்ணனை போல வர்ணனை பொழிகிறது வைரமுத்துவுக்கு. 50 kg தாஜ்மஹால், ஃப்ளைட்டில் வந்த நந்தவனம் என்றெல்லாம் அழகின் இலக்கணத்தை வர்ணிப்பவர் அந்த பாடல்களில் தமிழின் இலக்கணத்தையும் முன்வைக்கிறார். கண்ணோடு காண்பதெல்லாம் பாடலில் சலசல சலசல இரட்டை கிழவி, தக 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 இரட்டை கிழவி என்று இரட்டை பிறவிகளை இரட்டை கிழவியோடு ஒப்பிட்டவர். ராவணன் படத்தின் கல்வரே பாடலில் கசட தபரவோடு கலவியை ஒப்பிடுகிறார். வலிமிகும் வலிமிகா இடங்கள் தமிழுக்கு தெரிகிறதே, தங்களுக்கும் தெரிகிறதா என்று நாயகனை பார்த்து நாயகி கேட்பதாக அமைந்த இந்த பாடல் அந்தரங்கத்தின் அடித்தளத்தை அசைத்து பார்ப்பதாக அமைந்தது. இலைமறை காய்மறையாக சொல்லப்படக்கூடிய தாம்பத்தியத்தை இங்கிதமாக சங்கீதத்தில் இணைத்தவர் வைரமுத்து. உயிரே திரைப்படத்தின் நெஞ்சினிலே நெஞ்சினிலே பாடலில் வானிலா நானுமே முகில் எடுத்து கண் மூடுமே என்று காதல் வாழ்வின் கூடலை வார்த்தைகளில் காட்சிப்படுத்துகிறார். உயிரே திரைப்படம் ஹிந்தி, தமிழ் என்று 2 மொழிகளில் தயாரானது. ஹிந்தியில் குல்சாரும், தமிழில் வைரமுத்துவும் பாடல்களை எழுதினர். தமிழ் பாடல் வரிகளை கேட்ட குல்சார் அசந்து போனார். ஒரு ரயில் நிலையத்தில் தான் சந்தித்த பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறான் நாயகன். இந்த சூழலுக்கான மெட்டுக்கு ஹிந்தியில், அந்நியரே நீங்கள் எப்போதாவது எங்கிருந்தோ அழைக்கிறீரோ என்று எழுதியிருந்தார் குல்சார். ஆனால் பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் என்று காதலும் கவிதையும் குழைத்து எழுதினார் வைரமுத்து. கதாநாயகன் வானொலியில் பணிபுரிகிறான் என்பதால் காற்றின் அலைவரிசை கேட்கிறதா என்று சரணத்தில் விவரம் சேர்த்திருப்பார். திரைப்பாடல்களில் இலக்கியத்தை இணைத்தவருக்கு சங்க இலக்கிய வடிவிலேயே ஒரு பாடலை படைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் விடுவாரா? 2 திரைப்படத்தில் இடம்பெற்ற நறுமுகையே நறுமுகையே பாடலில் யாயும் யாயும் யாராகியரோ என்றும், செம்புலம் சேர்ந்த நீர்த்துளி போல அன்புடை நெஞ்சம் கலந்ததென்ன என்றும் சங்கப்பாடல் வரிகளை புகுத்தி தமிழர் நெஞ்சில் தங்க வைத்தார். எம்ஜிஆருக்கு வாலி, எனக்கு நீங்கள் என்று எந்திரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் வைரமுத்துவுக்கு கௌரவம் சேர்த்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். முத்து படத்தின் பாடல் கம்போசிங்கில் இருந்தபோது மாமன்னர் அலெக்சாண்டரின் கதையை ரஜினிக்கு சொன்னார் வைரமுத்து. சவப்பெட்டியில் தன் உடலை வைத்து எடுத்து செல்லும்போது 2 கைகளும் வெளியே தெரியும்படி விடுமாறு தன்னுடைய பணியாளர்களிடம் கூறியிருந்தார் அலெக்சாண்டர். உலகத்தையே வென்ற மாமன்னன் இறக்கும்போது எதையும் எடுத்து செல்லவில்லை என்பதை உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் அதனை செய்யுமாறு கூறியிருந்தார். இது ரஜினிக்கு பிடித்து போக அதனை அப்படியே பாடலாக்க முடியுமா என்றும் கேட்டார். கருத்தை மட்டும் பாடலாக்குகிறேன் என்ற வைரமுத்து வடித்ததுதான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை என்ற வரிகள். 90களில் கொண்டாடப்பட்ட பாடல்களின் ஒட்டுமொத்த குத்தகைக்காரராக இருந்த இசையமைப்பாளர் தேவாவுக்கு ஒரு மெலடி பாடலுக்கு இசையமைத்து பேர் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அது ஆசை படத்தில் வைரமுத்துவுடன் இணைந்து இருந்த போது நடந்தேறியது. புல்வெளி புல்வெளி, பனித்துளி பனித்துளி என்று அடுக்கு தொடர்களால் அமைந்த அந்த பாடலுக்கு இசையமைத்து தன்னுடைய ஆவலை தனித்து கொண்டார் தேவா. காதல் எப்போதும் மாறுவதில்லை என்ற போதும் காதல் உறவில் காலத்துக்கேற்ப மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. காதலனும் காதலையும் அழைத்து கொள்ளக்கூடிய முறை சுவாமி, அன்பே என்று தொடங்கி பிறகு பெயர்களுக்கு மாறி தற்போது வாடா போடா யுகத்தில் வந்து நிற்கிறது. காதலின் இந்த சமத்துவ மாற்றத்தை சங்கீதத்தில் முதலில் பதிவு செய்தவர் வைரமுத்துதான். நினைத்தாலே சுகம்தானடா, நெஞ்சில் உன் முகம்தானடா என்று நேருக்கு நேர் திரைப்படத்திற்கு எழுதிய வரிகள் புதுமை காதலின் முகவரியாக அமைந்தன. ரஜினி, கமலை கடந்து இளைய தலைமுறை மாஸ் நடிகர்களான விஜய், அஜித்துக்கும் இனிய தமிழில் பாடல்களை படைத்தார் வைரமுத்து. மின்னலை பிடித்து மேகத்தில் குழைத்து பெண்ணென்று படைத்து வீதியில் விட்டுவிட்டான் என்று ஷாஜகான் திரைப்படத்திற்கு அவர் வடித்த பாடல் தமிழின் தாஜ்மஹாலாக உருவெடுத்தது. வாழ்வில் தான் ஆசைப்பட்ட எதையுமே அடையாத ஒருவன் தன் ஆசைகளையெல்லாம் பட்டியலிட்டால் என்னவெல்லாம் இருக்கும். அமர்கலம் திரைப்படத்தில் சத்தமில்லாத தனிமை கேட்டேன் என்று தொடங்கும் பாடல் நாயகன் அஜித்தின் ஒட்டுமொத்த ஆசைகளையும் பத்தி பத்தியாக விவரிக்கும். தமிழின் மிக நீண்ட பாடலாக உருவெடுத்த இந்த பாடல் அஜித் மற்றும் இசையமைப்பாளர் பரத்வாஜின் முக்கியமான பாடல்களின் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது. இலக்கியம், தத்துவம் மட்டுமின்றி விஞ்ஞானத்தின் கூறுகளையும் விரலடைக்கில் செருகி பாடல்களை படைத்தார் வைரமுத்து. எல்லா கவிஞர்களும் நிலாவை பாடிக்கொண்டிருக்க சந்திரனை தொட்டது யார், ஆம்ஸ்ட்ராங்கா, சத்தியமாய் தொட்டது யார், நான் தானே என்று பாட்டெழுதி அறிவியல் உலகை அதிர வைத்தார்.
எந்திரன் திரைப்படத்தில் நீ நியூட்டனின் விதியா, 1000 விண்மீன் திரட்டிய புன்னகையா என்று ஆய்வுக்கூறிய வரிகளையும் தேர்ந்தெடுத்தவர் பட்டாம்பூச்சி கால்களை கொண்டு ருசி அறியும், காதல் கொள்ளும் மனித பூச்சி கண்களை கொண்டு ருசி அறியும் என்று அறிவியல் தகவல்களையும் அடுக்குகிறார். தன் தமிழின் வழியே மனித உறவுகளையும் உணர்வுகளையும் படம் பிடித்த வைரமுத்து இதுவரை 7 தேசிய விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார். அவருடைய பாடலுக்கு மரியாதை செய்த ரசிகர்களில் ஒருவராக இருந்தவர் சிங்கப்பூர் அதிபர் SR நாதன். கடந்த 2016ஆம் ஆண்டு அவர் காலமானார். அப்போது உலகத் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்துவதற்காக சிங்கப்பூர் வந்திருந்தனர். அந்த அரங்கில் பேசிய ஒரு அமைச்சர் தங்களது பிரதமருக்கு மிகவும் பிரியமான ஒரு பாடலை ஒலிக்கவிட்டு அவருடைய இறுதிச் சடங்குகளை நிகழ்த்தப் போவதாக அறிவித்தார். அப்போது ஒலித்த பாடல் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து. கடல் கடந்து ஒலித்த இந்த கானம் மொழியின் வலிமையையும் பறைசாற்றுகிறது. கடந்த 40 ஆண்டுகளாக மண்ணையும் மொழியையும் இரு கண்களாக பாவிக்கும் தமிழர்களின் வண்ணக் கனவுகள் வைரமுத்துவின் வார்த்தைகளில் பாடல்களாக விரிந்திருக்கின்றன. திரைப்பட பாடல்கள் மூலமாக தமிழுக்கு பணி செய்தவர் பலர். திரைப்பட பாடல்கள் மூலமாக தமிழுக்கு அணி செய்தவர் வைரமுத்து.